ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொஞ்ச நாள் ஒர்க்கு டைட்டாக போயிட்டு இருந்தனால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீத்தி ஜோடியாக் ஜூஸர் மிக்சர் கிரைண்டரோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ப்ரீத்தி ஜோடியாக். இது கொஞ்சம் காஸ்ட்லி, பட் நிறைய ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. என்னோட சிஸ்டர் தான் இதை வாங்கியிருக்கா. ஸோ அவள் தான் இன்றைக்கி ரிவ்யூ காமிக்க போகிறோம். நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணது கிடையாது, கடையில் போய் டைரெக்டாக வாங்கிட்டு வந்தது தான். ஸோ நல்ல சேஃபாக தான் அவங்களுமே பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம், ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஜார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ இது செகண்ட் ஜார், இது தேர்ட் ஒன். ஸோ இதுதான் வந்து அந்த மாஸ்டர் செஃப் கிரைண்டர். இது வந்து ஜூஸர். இது கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய பேஸ். நிறைய பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குரிய பிளேட்ஸ். ஸோ கிரேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கேரண்டி கார்ட்ஸ், ஸோ சின்ன ஒரு ஸ்டிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மிக்ஸி, வெரி ஸ்மால் பட் ஸ்மார்ட். ஸோ ரொம்ப சின்னது பட் நிறைய ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொன்றா அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சின்ன ஜார் பார்த்துடலாம். இது வந்து சட்னி ஜார் நம்ம சொல்லுவோம். பாருங்கள் ஹேண்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அந்த ஹேண்டில் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகும். திரும்பி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கனுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக பண்ணால் தான் மிக்ஸி ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது ஸ்டாப்பில் இருக்கும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஜார், அதாவது ஒரு 5-6 பேருக்கு சட்னி அரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜார். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்குது. இதுலேயுமே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே ப்ரெஸ் டைப் தான். நம்ம ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும், ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெட் ஜார்னு சொல்லுவோம், அதாவது பெரிய ஜார். இது வந்து நம்ம பிக் ஃபேமிலியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே சேம் ஹேண்டில் டைப் தான். நம்ம ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்லா க்ரிப்பாக இருக்குது. இன்சைட் பார்த்திங்கன்னா 4 பிளேட்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, ஒர்த்தபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜூஸர் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இந்த ஜார் வந்து ஜூஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் வந்து க்ரிப்பாக கொடுத்துருக்காங்க, அதே ப்ரெஸ் மெத்தடு தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டருக்குள்ளே தான் ஆக்சுவலாக ஃப்ரூட்ஸை நம்ம கட் பண்ணி போடணும். அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே இறங்கிரும், அதோட ஜூஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ அந்த ஃபில்டரை ஃபஸ்ட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போடும்போது அதோட டஸ்ட்டு உள்ளே இருக்கும், ஜூஸ் வந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த லிட்டில் இருக்கக்கூடிய ஹோல் வந்து கரெக்டாக அந்த ஜூஸ் வடிகிற இடத்துக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணணும். ஹேண்டில்ஸ்க்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போர் பண்ணும்போது கரெக்டாக ஜூஸ் மட்டும் வரும், அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ஃபில்டருக்குள்ளே இஞ்சிரும். ஸோ இதுதான் பேஸ் மிக்சர். ஸோ ரொம்ப ஸ்மால் பட் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோடு வந்திருக்கு. கீழே பாருங்கள் பட்டன் கொடுத்துருக்காங்க. பல்ஸுன்றது தான் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 3 கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பரில் ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வச்சோம் அப்படின்னா நகராது, ஒரு இடத்துல ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இதுதான் அந்த மாஸ்டர் செஃப் கிரைண்டர். இந்த உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். நிறைய பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ் வந்து நம்ம மாவு பிசைகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் புளியறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஹேண்டு வச்சு என்ன பண்ணக்கூடாது, துடைக்கவோ கழுவவோ கூடாது. ஸோ இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது மேலே வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ நம்ம ஹேண்டை வச்சு டச் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைசர், ஒரு கிரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கிறோம்.
இது வந்து கிரேட்டர் பண்ணிக்கலாம். நம்ம கேரட் திருவுறது, பீட்ரூட் திருவுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லைசர். இதுவும் அதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ இது வந்து சிப்ஸுக்கெலாம் நம்ம வந்து ஸ்லைசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே பிளேட்ஸ் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பேஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம தண்ணியில் வந்து அதிகமாக வந்து நனைக்காமல் வச்சுக்கணும். ஸோ அங்கங்கே லாக் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை அதுக்கு நேராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே அது கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை காமிப்பா. இங்கேயும் ஒயிட் கலரில் இருக்கும், ஜார்லேயே ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு நேருக்கு நேராக வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது லாக் ஆகிக்கிறோம். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஜார்லேயும் பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் இருக்குது, இங்கேயும் ஒயிட் கலரில் இருக்குது. கரெக்டாக அது நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக செட் ஆகிடும். ஸோ நம்ம எப்படி இதை லாக் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். ஸோ அதனால தான் அவங்க அந்த பாயிண்ட்னிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேஸ். இதை வந்து இது மேலே என்ன பண்ணிக்கணும், செட் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த பேஸ் செட் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம மாஸ்டர் செஃப் ஜார் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த மாஸ்டர் செஃப் ஜார். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம், ஏன்னா கரெக்டாக பாயிண்ட்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நேராக போய் நின்றுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்லர், ஆக்சுவலாக ஸ்டெம் மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பிளைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் ஜூஸ் புளியறீங்க அப்படின்னா இதை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த கப் மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம அதை வச்சுக்கலாம். லெமன் ஸ்க்யூஸ் பண்ணுறதுக்கு, ஆரஞ்சு ஸ்க்யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்டு ஃபுல்லாக மேலே ஆகிடும், அந்த ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் கீழே போகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளைடு பாருங்கள், இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் ஒரு பிளேடு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு. ஸோ இது பாருங்கள், இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேட்டர் பிளேட். ஸோ கரெக்டாக இது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ நேராக இது மாதிரி நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் லாக் பண்ணிவிட்டு இந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம கேரட்டோ பீட்ரூட்டோ போட்டோம் அப்படின்னா அழகாக அது துருவி கொடுத்துரும். ஸோ இதுதான் கிரேட்டர் பிளேட். ஸோ இன்னொரு பிளேட் கொடுத்துருக்காங்க, ஸ்லைசர்ஸ். அது வேணும்னாலும் நீங்கள் சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நல்ல பெருசாக இருக்க மாதிரியும், இன்னொன்று வந்து ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரியும். அதையும் இந்த மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த பிளேடும். எதுக்காக இந்த 2 பிளேட்ஸ் அப்படின்னா, அப்போ தான் ரொம்ப ஃபைனாக ஃபாஸ்ட்டாக கட் பண்ணோம். இந்த ஹோல்குள்ளே வந்து ஒவ்வொரு வெஜிடபிளாக போட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணி அழகாக கொடுத்துரும். ஸோ சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பிளேடு யூஸ் பண்ணணும், பெருசானா இந்த 2 பிளேடு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ குட்டியாக வேணும் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த பிளேடில் ஒட்டியிருக்கிறது எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ நம்ம கையை எக்கார்ந்து கொண்டு வைக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு போடுறதுக்கு. ஆக்சுவலி வந்து 2 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளர் நீங்கள் மாவு போட்டிங்கன்னா 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருக்க கரெக்டான மெஷர்மெண்ட். அவங்க சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வருது. ஸோ ஓவராலாக இப்போ ரிவ்யூ பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் கடையில் போய் வாங்கினது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலை. பட் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 11,000 சம்திங். ஏன்னா நமக்கு நியர்லி 20 அண்ட் 20க்கு மேலேயே வந்து இதில் திங்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்ஸு. ஸ்டார்டிங் ரேட் வந்து 8,000வே நமக்கு கிடைக்கிது. பட் 8,000ல் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜார்ஸ், இவ்வளோ பிளேட்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ப்ரீத்தி வந்து ரொம்ப நல்ல பிராண்டட், நல்லா இருக்குது. ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய சித்தி சிஸ்டர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இது நல்லா குட்டி குட்டி அழகாக கட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல கமெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வந்தனால தான் இது உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடணும்னு தோணுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.